வெல்கம். நம்ம வரைய போகிற ட்ராயிங் இது தான், எல்போ பைப்பு. இந்த எல்போ பைப்புக்கான டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் 1:1 அப்படிங்கிற டைமென்ஷன் ரேஷியோவில் இருக்குது. அதனால் டைமென்ஷன் ரேஷியோ மாற்ற தேவையில்லை, அதே தான் கொடுத்துருக்க டைமென்ஷன் அப்படியே வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு டயக்ராமை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் எந்த காம்பனண்ட்டை ஃபஸ்ட்டு வரையலாம் அப்படிங்கிறது நம்ம தான் ப்ரிஃபர் பண்ணணும். இந்த ஃப்ளாஞ்சை ஃபஸ்ட்டு வரையலாம். இதுக்கான டைமென்ஷன் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த காம்பனண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம வரைய போகிறோம். இப்போ கேடிஏ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள், டயக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். கேடிஏ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஸ்டார்ட்டு, மெக்கானிக்கல் டிசைன் போய் ஆட்டோ டிசைன் வெயிட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் வந்து ரன்னிங்கில் இருக்குது. கம்ப்யூட்டர் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, நாட் ரெஸ்பாண்டிங். ஓகே, வந்துருச்சு. இப்போ கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி இதேமாரி ரொட்டேஷன் இருந்ததுன்னா வெயிட் பண்ணணும், இல்லைன்னா நாட் ரெஸ்பான்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ கண்ட்ரோல் எஸ்ஸு கொடுத்து காம்பனண்ட்டை ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணணும். இதுமாரி டயலாக் பாக்ஸ் வரும். ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணுங்கள், நேம் போட்டு சேவ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் ஒரு நேம் கொடுத்து இதை சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரீயை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ 3 டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் பிளேன் இருக்குது, 3 பிளேன் இருக்குது. இந்த பிளேனில் எந்த பிளேன் சூட்டபிள் அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு வந்து ஓகே, எக்ஸ்ஒய் பிளேனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ஒய் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம்தான் ஸ்கெட்சரை செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்கெட்சரை செலக்ட் பண்ணோன்னே இப்போ பிளேன் நார்மலாக ரொட்டேட் ஆகி நிற்குது. இப்போ இங்கே ஸ்கெட்ச் டூல்ஸ்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வரணும் வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகேவா? சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். சர்க்கிளோட டைமென்ஷன் 84. சர்க்கிளோட டைமென்ஷன் 84. திரும்ப ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இதே லைனில் போகிறோம். இதே ஒரு இடத்துல இந்த ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இதோட டைமென்ஷன் 20. டைமென்ஷன் 20 mm டயாமீட்டர். ஓகே, திரும்ப எகைன் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இதோட டயாமீட்டர் 40 mm. ஓகே, இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அது நீங்கள் அந்த டயக்ராம்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படி வரும். ஓகே, 90 இருக்குது, நமக்கு 60 தான் தேவை. 60 என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, இப்படி வந்தாச்சு. இப்போ இதில் டேன்ஜென்ட் லைன் வரைய போகிறேன். ரெண்டு பக்கம் டேன்ஜென்ட் லைன் வரைய போகிறேன். டேன்ஜென்ட் லைனுக்கு இந்த லைன் கமெண்ட்டை கொடுங்க. இதில் பை டேன்ஜென்ட் லைன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். பை டேன்ஜென்ட் லைன் ரெண்டு சர்க்கிளையும் கிளிக் பண்ணுங்கள். எகெயின் செலக்ட் டேன்ஜென்ட் லைன், ரெண்டு சர்க்கிளுக்கும் கொடுங்க. ரெண்டு சர்க்கிளுக்கும் கொடுத்துட்டு ஓகே, இப்போ இந்த பாட்டில் அன்வான்ட் இதை ட்ரிம் பண்ண போகிறேன். ட்ரிம்மிங் டூல் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த கமாண்டில் இருக்கும் ட்ரிம்மிங் டூல். இதில் இதுதான் ட்ரிம். டபுள் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணுங்கள் எல்லாத்தையும். அன்வான்ட் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணுறோம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா சிமெட்ரி பண்ண போகிறோம். இப்போ ட்ரிம் டூலு செலக்டில் இருக்குது, அதனால் டபுள் டைம் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடுது. இப்போ டூல் டிசேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கண்ட்ரோலை பிடிச்சிட்டு, கண்ட்ரோல் கீயை பிடிச்சிட்டு தேவையான பட்டெல்லாம் தேவையான எட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணுறோம். இப்போ சிமெட்ரி செலக்ட் பண்ணுறோம். இதுதான் சிமெட்ரி. சிமெட்ரி செலக்ட் பண்ணுறோம். ஆக்சிஸ் சிமெட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு வந்து தான் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணணும்.
இங்கே வந்தாச்சு. இப்போ ட்ரிம் பண்ண போகிறேன். இது அன்வான்ட் ட்ரிம் பண்ண போகிறேன். ஓகே, ட்ரிம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எக்ஸிட் கொடுத்துடலாம். ஓகே, எக்ஸிட் வந்தாச்சு. இப்போ பேடு வந்து 10 mmக்கு பேடு பண்ணணுங்க. டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, 10 mmக்கு பேடு பண்ணிட்டேன். இப்போ பைப்போட ரிப் லைன் வரைய போகிறோம், அதாவது சென்டர் கர்வ் வரைய போகிறோம். அப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்கெட்ச் கொடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு பாட்டு வச்சா ஒரு பாட்டை முழுசாக பாடிட்டு தான் விடுது. வரேன்ப்பா. ஸ்கெட்சு கொடுத்ததுக்கு பிறகு லைனை செலக்ட் பண்ணுறோம். லைனை செலக்ட் பண்ணி லைனை கிளிக் பண்ணிடுறோம். லைன் இதுலேருந்து லைன் வரைகிறோம். 2 லைன். இப்போ இதுக்கான டைமென்ஷன் கொடுக்குறோம். இது 160 mm டைமென்ஷன். இதோட டைமென்ஷனும் 160 mm டைமென்ஷன். ஓகே கொடுக்குறோங்க. ஓகே, இப்போ கார்னர் வரைக்கும். கார்னர் 2 பாயிண்ட் ரேடியஸ் 60 என்டர். ஓகே, இப்போ எக்ஸிட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த பிளானை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பிளானை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. பண்ணி வச்சுட்டு சர்க்கிள் எடுத்துகிட்டு ஓகே, இதுக்கான டயமீட்டர் 60. டயமீட்டர் 60. சர்க்கிள் இதுக்கான டயமீட்டர் 72 டயமீட்டர். கரெக்டாக அப்படின்னு பிறகு எக்ஸிட். ஓகே, வந்துருச்சு. இப்போ ரிப் ஆப்ஷன் என்ன இருக்குது? இதுதான் ரிப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆகிடுச்சு. சென்டர் கர்வை செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே வரைஞ்ச ஸ்கெட்சு ஒன்று இங்கே பேஸ்ட்டு பண்ணால் இதே போல் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்டு வந்துடும். அதுக்கு பாட்டுப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். பேடு ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸ்கெட்சு ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணுங்கள். பாட்டுப்படியில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கெட்சு 4 ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸ்கெட்சு 4ல் ஸ்கெட்ச் 4 ஆப்ஜெக்ட் கொடுங்க. ஸ்கெட்சு சேஞ்சஸ் சப்போர்ட், அதாவது சேஞ்சஸ் ஸ்கெட்ச் சப்போர்ட் கொடுத்துட்டு இப்போ ஏதோ ஒரு பிளேன் கேட்குது. நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிடுறோம். ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதை பேடு பண்ணணும். பேடு 10 mm. ஓகே, செலக்ட் பண்ணுங்கள் ஆப்ஜெக்டை. ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணணும். ஸ்கெட்ச் கொடுக்குறோம். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம 60 mmக்கு ஹோல் வரையணும். சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிள் ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில். இப்போ இதுக்கான டைமென்ஷன் மார்க் பண்ணுறேன். இது 60 இருக்கணும். இப்போ திரும்ப டைமென்ஷன் எடுக்கிறேன். இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கான்சென்ட்ரிசிட்டி கொடுத்தா கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு பேடு கொடுக்குறோம். 10 mm கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். சாம்பர் கொடுக்குறேன். சாம்பர் வந்து 4 mm டைமென்ஷனில் அதான் கொடுத்துருக்காங்க. டயக்ராமை செக் பண்ணிங்க. சாம்பர் 4 mm, எட்ஜ் ஃபில்லட் 3 mm. சாம்பர் 4 mm, எட்ஜ் ஃபில்லட் 3 mm. சாம்பர் 4 mm கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே,
சாம்பர் 4 mm வந்தாச்சு. இங்கே எட்ஜி ஃபில்லட்டை 3 mm கொடுக்கணும். எட்ஜி ஃபில்லட் 3 mm. ஓகே ஓகே ட்ரிகர் பண்ணுறேன். ட்ரிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிளோட டயாமீட்டர் 60 mm 60 mm இருக்கணும். 60 mm எக்ஸிட் கொடுக்குறேன். பாக்கெட் ஓகே. இப்போ இங்கே சாம்பர் பண்ணுறேன். சாம்பர் 4 mm ஓகே. இப்போது இந்த சாம்பர் ஓகே. இந்த சைடில் ஒரு எட்ஜி ஃபில்லட் பேலன்ஸ் இருக்குது. இது எட்ஜி ஃபில்லட் அது 3 mm ஓகே. இப்போ டயக்ராம் ஃபினிஷ்டு. டயக்ராமை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சு பாருங்கள். ஓகே டயக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுதான் நமக்கு தேவையான டயக்ராம். ஓகே எகைன் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் ஆகிடும் டயக்ராம்.